இவங்களோட அந்த மேக்கப் சென்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. செல்ஃபா அவங்களே சூப்பரா பண்றாங்கன்னு. எனக்கு வந்து அவங்க நயன்தாராவோட மேக்கப் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க மேக்கப் பண்ணுறாங்க. அந்த லிப் ஆகட்டும், ஐஷேடோ ஆகட்டும், எல்லாமே வந்து டெய்லி சீக்கிரம் தூங்கிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஜூஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப வெயில் டைமில் போகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க பிரைட்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக ஃபேஸில் இருக்கிற ஹேரை ரிமூவ் பண்ணிடுறாங்க. சில பேர் வந்து இங்கெல்லாம் நான் எடுத்துக்கவே மாட்டேன், நான் எடுக்கவே மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி இருக்கவங்க கிட்ட சைந்தவி மேம்க்கு பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நமக்கு ஒன்று இருக்கும்ல, நான் வந்து மேக்கப் போடாத மாதிரி இருக்கணும், ஆனால் மேக்கப் போட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு சிம்பிளாக இருக்கணும். நான் பார்க்க என்ன பண்ணும் அதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு மேக்கப் பண்ணணுன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஃபவுண்டேஷன், நாட் பிரைட் ஒன் ஃபவுண்டேஷன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு, லைக் வந்து நீங்கள் ரொம்ப ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் போகாமல் டிண்டட் மாய்ஸ்சரைசர்ஸ் வருது. இப்போ நான் எல்லா பிராண்ட்லேயுமே டிண்டட் மாய்ஸ்சரைசர் வருது. மேக்கில் ரொம்ப நல்லாயிருக்கும் டிண்டட் மாய்ஸ்சரைசர். அதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப கன்சீலர் உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு டார்க், இப்போ நீங்கள் டார்க்காக இருக்க ஐ கீழேனா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கன்சீலர் பிரைட் ஷேடில் யூஸ் பண்ணுறாங்க. பிரைட் ஷேடில் யூஸ் பண்ணிவிட்டு மேலே ஃபவுண்டேஷன் போடும்போது என்ன ஆகும்னா, அந்த இடம் மட்டும் தனியாக தெரியும். ஸோ உங்கள் ஐ வந்து டார்க் சர்க்கிள் இருக்குது, எங்கேயாவது டார்க் பேச்சஸ் இருக்குன்னா, இன்னும் டார்க் கலரில் வந்து ஒரு கன்சீலர் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு மைல்டாக அந்த கன்சீலர் ஒரு டாட் வச்சு பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ பியூட்டி பிளெண்டர் இஸ் மஸ்ட். ஒரு மேக்கப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பியூட்டி பிளெண்டர் ப்ரெஷ்ஷில் உங்களால் பண்ண முடியும்னா பண்ணலாம். தட் ஷுட் பி இன் ப்ராக்டிஸ். இல்லைனா நீங்கள் பியூட்டி பிளெண்டர் எல்லாருக்குமே அஃபோர்டபுள் தான், எல்லா பிராண்ட்லேயுமே கிடைக்குது. வாங்கிட்டிங்கன்னா லைட்டாக பியூட்டி பிளெண்டர் வச்சு ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மைல்டாக போட்டுட்டு லிப்புக்கு நியூட் ஷேட் லிப்ஸ்டிக்ஸ், அகெயின் ப்ரௌன் லைனர், லிப்ஸ்டிக், காஜல், மஸ்காரா. உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து கம்மியாக இருக்குன்னா ஐப்ரோஸ், இல்லைனா வெறும் ப்ரஷ் பண்ணிங்கனாலே போதும், நல்லாயிருக்கும். ஐப்ரோஸில் தான் மெயினாக ஒரு மேக்கப், எப்படி சொல்கிறது, ஒரு மேக்கப் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறேன்னா ஐப்ரோஸை வந்து அவங்க ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி நேச்சுரலாக நம்ம ட்ரா பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் வந்து நல்லா திக்காக இருக்கும் சில பேருக்கு ஐப்ரோஸ், நீங்கள் அதுக்கு மேலேயே பவுடரை போட்டு அப்ளை பண்ணி திருப்பி ஐப்ரோஸை ட்ரா பண்ணிங்கன்னா அப்படியே வந்து அதுதான் ரொம்ப பெயிண்ட் அடித்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அவங்க ஃபேஸே டோட்டலாக மாறிடும். நேச்சுரலாக இருக்காங்களா, அவங்களோட ஐப்ரோஸை லைட்டாக கோம் பண்ணி விட்டாலே போதும், ரொம்ப அழகாக இருக்கும். இல்லாதவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ட்ரா பண்ணலாம். மேப்ளினில் வருது ஐப்ரோ பவுடர்ஸ். அண்ட் தென் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்டுன்னு இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து உங்களுக்கு டார்க் ஷேட் ப்ரௌன் ஷேடும் வரும், மைல்டு ப்ரௌனும் வரும். ஸோ பிளாக் வரும். நீங்கள் எது வேணுமோ உங்கள் ஐப்ரோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் இந்த மேக்கப் பற்றி சொல்ல எனக்கு ரீல்ஸில் செலிப்ரிட்டிஸ் மேக்கப் பண்ணுறதா வந்துட்டே இருக்குது. அதனால் நான் கேட்குறேன், இந்த செலிப்ரிட்டிஸ்லாம் அப்போ ரீல்ஸ் போடுவாங்கல்ல, கெட் ரெடி வித் மீ அப்படின்னு. கெட் ரெடி வித், ஆமாம், நயன்தாராலாம் பண்ணுறாங்க. ஆமாம். உங்களுக்கு எப்போது தோணி இருக்கா, அச்சா இவங்களோட அந்த மேக்கப் சென்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, செல்ஃபாக அவங்களே சூப்பராக பண்ணுறாங்கன்னு? எனக்கு வந்து அவங்க நயன்தாராவோட மேக்கப் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க மேக்கப் பண்ணுறாங்க. அந்த லிப் ஆகட்டும், ஐஷேடோ ஆகட்டும், எல்லாமே வந்து அவங்களது ஐப்ரோஸே பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரா பண்ணது ஃபுல் போல்டாக இருக்கும். அவங்க என்ன கேரக்டர் சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க கேரக்டர் வைஸ் அந்த ஃபேஸ் லுக்கு அப்படியே இருக்கும். ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது, இந்த மாதிரி நம்ம மேக்கப் போகலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து கமர்ஷியல்லே அவங்க வந்து இந்த டான்ஸு அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க லிப் ஷேட் மட்டும்தான் மாறி இருக்கும், கிளாஸியாக பண்ணுவாங்க அந்த மாதிரி. மற்றபடி நீங்கள் அந்த ஐப்ரோஸ்லேருந்து அந்த ஐ மேக்கப்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏன்னா அது அவங்களுக்கு சூட் ஆகிடுச்சு. முன்னாடி அவங்க பண்ணிகிட்டு இருந்ததுக்கும் நீங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கனாலே அப்படியே டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து ஸ்கின்னே ரொம்ப வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஹைட்ரேட்டடாக இருக்கும். அதனால் அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி ப்ரெப்பிங் ஆஃப் ஸ்கின்ன்றதை நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணால் இட் வில் பி பெட்டர் நான் சொல்லுவேன். இப்போ டிடிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களாம் ரொம்ப வந்து ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணி ரொம்ப அழகாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த ப்ரொசீஜர்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த கன்சீலர் இதெல்லாம் பிளான் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிங்கன்னா தட் வில் பி பெட்டர் நான் சொல்லுவேன். எனக்கு ஃப்ராங்காக சொல்ல போனால் நயன்தாரா மேமோட மேக்கப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஆக்சுவலாக இல்லையா? மேக்கப்
போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும், நம்ம ஸ்கின்னை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பேசிக்காக பண்ணணும்? நீங்கள் உங்கள் ஸ்கின்னை வந்து பேசிக்காகவே நல்லா வச்சுக்கணுன்னா பெஸ்ட்டு நல்லா தூங்கணும். நல்லா தூங்கணும். இப்போ நிறைய பேர் தூங்குறது இல்லை. ஸோ டெய்லி நல்லா ஒரு 10 மணிக்கெலாம் நல்லா தூங்கினாலே ஸ்கின் வந்து நல்லாயிடும். உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வராது. அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்மளே லேட்டாக தான் தூங்கணும், அது வேறு விஷயம். வேறு வழி இல்லை, இந்த கல்ச்சர் அப்படி ஆயிடுச்சு. நிறைய பேர் லேட்டாக தூங்குறாங்க. ஆனால் வந்து நல்லா தூங்கிட்டு ஹைட்ரேட்டடாக நிறைய ஜூஸ் குடிக்கிறது. நான் என் பிரைட்ஸுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறதே நல்லா தூங்குங்க. ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. டெய்லி சீக்கிரம் தூங்கிடுங்க. நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஜூஸ் எடுத்துக்கோங்க. வெளியில் போனீங்கன்னா முக்கால்வாசி வந்து நிறைய வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி போகிறீங்க. என்ன தான் நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டாலுமே டல் ஆகிடுவீங்க. ஸோ நிறைய வந்து வெளியில் போவாங்க, எப்படி இருந்தாலுமே ஷாப்பிங் அதெல்லாம் போவாங்க. ரொம்ப வெயில் டைமில் போகாதீங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இந்த ட்ரெஸ் இப்படி இருக்குமா, அந்த ட்ரெஸ் இப்படி இருக்குமா, நம்ம இது வாங்கலாமா அது வாங்கலாம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்கனாலும் ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடியே வாங்கிடுங்க. அந்த 2 மந்த்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன், நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஆகட்டும், அதெல்லாம் நம்ம வந்து இப்போ நம்ம பேசிட்டோம். ஸ்கின் ப்ரிப்பேரிங்க்கு வந்து நீங்கள் முன்னாடியே வந்து ஒரு பியூட்டி பார்லர் நீங்கள் போகிறீங்க. நான் வந்து ஒரு ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்கிட்ட கேட்குற பிரைட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடியே வந்துடுவாங்க, எனக்கு ட்ரையலுக்கு வருவாங்க. நான் இப்போ என்ன பண்ணணும், ஸ்கின்னை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன், இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஃபேஷியல் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, பியூட்டிஷியன் கிட்ட போய் நம்மளோட இப்போ நான் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஒரு பியூட்டிஷியன் கிட்ட போயிட்டு என் ஸ்கின்னு ட்ரை ஸ்கின்னு, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, சென்சிட்டிவாக இருக்கிற ஸ்கின்னுக்கு எப்படி ஃபேஷியல் பண்ணலாம் நீங்கள் அவங்களை கேட்டிங்கனாலே அவங்களே வந்து அந்த சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஷியல் ஆகட்டும், ஒரு ப்ளீச் ஆகட்டும், எல்லாமே நல்லா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 1 மந்த் பாருங்கள், உங்கள் ஸ்கின்னில் எந்த எஃபெக்டும் இல்லை, பிம்பிள்ஸ் இல்லை, பேச்சஸ் எதுவும் வரலைன்னா திருப்பியும் அகைன் அடுத்த மாதம் ஒரு 6 மாதம் அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக உங்களுக்கு மேரேஜ் இன்றைக்கி அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் முன்னாடி திருப்பி போய் ஃபேஷியல் பண்ணிட்டணும். மேரேஜுக்கு முன்னாடினால் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்கள் ஸ்கின் அது வந்து எடுத்துக்கிட்டு ஒரு செட் ஆகிறதுக்கே இட் வில் டேக் 3 டேஸ். ஸோ 3 டேஸ் முன்னாடியே அந்த ஃபேஷியலை நான் பண்ணிவிட்டு வர சொல்லிவிடுவேன். நான் ப்ரிஃபர் பண்ணுறது அதுதான். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாரின்லேருந்துலாம் வராங்க கிளைண்ட்ஸ், என்னோட கிளைண்ட்ஸ்லாம். சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா ஐயோ நான் இங்கே வந்துட்டேன், எனக்கு ரொம்ப டல்லாக இருக்குது ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு கரெக்டாக மேரேஜ்க்கு ஒரு 3 டேஸ் 4 டேஸ் முன்னாடி போய் புதுசாக எங்கேயோ போய் ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஃபேஷியல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு குட்டி குட்டி பிம்பிள்ஸ் ஏதாவது இருந்தாலும் ஆக்சுவலாக ஆல்ரெடி ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சில் இருப்பாங்க. வேறு ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இங்கே வரும்போது ஸ்லீப்பில் வந்து எல்லாமே அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும், ஃபுட்டுமே டிஸ்டர்ப் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, திடீர்னு அவங்க வந்து ஃபேஷியலும் பண்ணும்போது இருக்கிற பிம்பிள்ஸுமே ஃபுல்லாக வந்து எக்ஸாஜரேட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் நான் வேணாம், நீங்கள் வந்து ஃபேஷியலே பண்ண தேவையில்லை அப்படி சொல்லிடுவேன் நான். ஃபாரின்லேருந்து வராங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஃபேஷியல் பண்ண வேணாம். உங்களுக்கு அப்படியும் இல்லை, எனக்கு ஃபேஸ் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியணும் அப்படின்னா ஒரு பார்லரில் போயிட்டு க்ளீனப் எடுத்துக்கலாம். நார்மல் வந்து இந்த க்ளீன் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி அவங்க ஃபேஸில் இருக்க டர்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி விடுவாங்க. ஐப்ரோஸ் பண்ணுறது, சில பேர் ஃபேஸ் வேக்ஸ் பண்ணுவாங்க. நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, இது வரைக்கும் நான் வேக்ஸே பண்ணதில்லை, ஃபேஸில் ஹேரே எடுத்ததில்லை அப்படின்னாலும் வேண்டான்னு சொல்லிவிட்டு லைக் நம்ம ஒன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சா எடுத்துகிட்டே தான் இருக்கணும். நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க பிரைட்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக ஃபேஸில் இருக்கிற ஹேரை ரிமூவ் பண்ணிடுறாங்க. சில பேர் வந்து இங்கெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி இருக்கவங்ககிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, சரி வேண்டாம், நீங்கள் எடுக்க வேண்டாம், உங்களுக்கு நேச்சுரலாக தானே மேக்கப் வேணும், நான் அப்படியே பண்ணிடுறேன், எடுக்காதீங்கன்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா எடுத்துட்டாங்கன்னா அது ரெகுலராக அவங்க பண்ணுற மாதிரி ஆகிடுது. இப்போ நம்ம எப்படி ஐப்ரோஸ் பண்ணால் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கோம், அந்த மாதிரி ஃபேஸ்லேயுமே நீங்கள் ஒன்ஸ் வந்து ஹேர்லாம் ரிமூவ் பண்ணி வந்து வேக்ஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா அது ரெகுலராக பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் அப்பர் லிப்ஸ் கண்டிப்பாக பண்ண சொல்லுவேன். பிகாஸ் அது நல்லா தெரியும் ப்ராம்ப்டாக. ஸோ நிறைய இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பண்ண சொல்லுவேன். கம்மியாக இருக்குன்னா அதுவுமே நான் மேக்கப்பில் ஹைட் பண்ணிடுவேன். ஸோ ஆல் அபவுட் மேக்கப். நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம், கல்யாணம் அப்படின்னா பொண்ணு தான் வந்து மேக்கப்லாம் போட்டு பயங்கரமாக ரெடியாவாங்கன்னு. இப்போ மாப்பிள்ளையுமே வந்து நல்லா மேக்கப்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ என்ன மாதிரியான மேக்கப்லாம் வந்து பசங்களுக்கு பண்ணுறாங்க? பசங்களுக்கு வந்து நிறைய ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் க்ரூம் மேக்கப் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரெகுலராக. ஸோ இப்போ நான் ப்ரைடுக்கு பண்ணுறேன்னா க்ரூமுக்குமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்வேன்னா, அகெயின் வந்து அவங்களுமே இந்த ஃபேஷியல் இந்த இதெல்லாம் சொல்லிவிடுவேன், ப்ராசஸ்லாம் முன்னாடியே சொல்லிவிடுவேன். சொல்லிவிட்டு 3 டேஸ் முன்னாடியே ஹேரு எல்லாமே வந்து நீங்கள் முன்னாடியே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துடுங்க. ஹேர் கட்லாம் பண்ணணும் அப்படின்னா நீட்டாக எல்லாமே பண்ணிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிவிடுவோம். நாங்களே ஹேர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேக்கப்போ போட்டு விட்டுருவோம். ஸோ அந்த மேக்கப் பண்ணும்போது என்னென்னா, மெயினாக அவங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் மட்டும்தான் நான் கவரப் பண்ணுவேன். கவரப் பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸ் என்ன கலரில் இருக்கோ, இப்போ நம்ம ப்ரைடுக்கு கூட ஹைலைட் பண்ணுற மாதிரி
பிரைட் கலர்ஸ் கொடுப்போம். ஸோ அவங்க கேட்பாங்க எனக்கு இன்னுமே பிரைட்டாக வேணும் சிஸ்டர்னு. ஆனால் வந்து க்ரூமுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணவே மாட்டோம். எனக்கு பிரைட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்களுக்கு அந்த தெரிஞ்சிச்சுன்னா, மேக்கப் போட்ட மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப அவுட்டாக இருக்கும். நேச்சுரல் லுக்கில் இருந்தால் தான் எப்பயுமே வந்து க்ரூம் அழகாக இருப்பாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த டார்க் ஸ்பாட்ஸு, அந்த அண்டர் ஐயில் இருக்கிற வந்து டார்க் சர்க்கிள்லாம் மட்டும் கவரப் பண்ணிவிட்டு ரொம்ப மைல்டாக அவங்க ஷேடில் ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன்னா, டிரான்ஸ்லண்ட் பவுடர் மாதிரி யூஸ் பண்ணுவோம். நிறைய காம்பேக்ட் பதில் டிரான்ஸ்லண்ட் பவுடர் நிறைய வந்துருச்சு. ஸோ அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்லண்ட் பவுடர் வந்து பண்ணிவிட்டு அந்த ஃபவுண்டேஷன்ஸ் எங்கேயாவது பட்டிருக்கோம் இல்லையா தாடியில், ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு லைட்டாக பவுடர்ஸ் இருக்கும் எங்ககிட்ட. ஐப்ரோ அந்த பவுடர்ஸ்லாம் இருக்கும், அதை வச்சு லைட்டாக பேட்ச் ஒர்க் பண்ணி விட்டுருவோம், அவ்வளோதான். ஸோ தட் வில் பி குட். அதுவே உங்களுக்கு மோர் தென் என்ஃப். லிப்ஸ் வந்து நிறைய பேர் இப்போ நிறைய சிகரெட்டு அது இதுன்னு படிச்சு லிப்பே ரொம்ப டார்க்காக இருக்குமா, ஸோ அவங்களுக்கான லிப்ஸ்டிக்கும் இருக்குது, ரொம்ப மைல்டு ப்ரௌன் ஷேட். ஸோ அது போட்டதே தெரியாது. ஸோ அது கவரப் பண்ணுறதுக்கும் நாங்கள் அது என்ன பண்ணணுமோ பண்ணிடுவோம். சில பேர் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, அப்படியே விட்டுருவோம். ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பட்டு வேட்டி சட்டெல்லாம் கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நெக்லலாம் போட மாட்டோம், வெறும் டிரான்ஸ்லண்ட் பவுடர் மட்டும் கொடுத்துருவோம். ஏன்னா ஃபுல் ட்ரெஸ்ஸும் ஸ்பாயில் ஆகிடும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பனியனோடு இருப்பாங்களா, ஃபுல்லாக நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி நல்லா அடிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா ட்ரெஸ் போடும்போது ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்க காலரில் ஃபுல்லாக அந்த ஃபவுண்டேஷன் இருக்குது. ஸோ பெட்டர் வந்து அதெல்லாம் பண்ணாமல் அப்படியே அவங்க ஷர்ட் போட்டு வந்தாலும் டிஷ்யூஸ் இருக்குது நம்மக்கிட்ட அவைலபிளாக. ஸோ டிஷ்யூஸ் வச்சு அந்த ஃபுல் காலரையும் கவரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறது வில் பி பெட்டர். இந்த பிரைடல் மேக்கப் அது சம்மந்தமாக எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு மேம். நான் வந்து என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறேன் கல்யாணத்துக்கு அப்புறம். அவங்க கல்யாணத்துக்கும் நான் போயிருந்தேன். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நான் கேட்குறேன், உன் ஒய்ஃப் எங்கே அப்படின்னு. ஒய்ஃப் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. எனக்கு அடையாளமே தெரியல. கல்யாணத்தில் அவங்க வேற மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம நேரில் பார்த்தோம்னா அவங்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வேற மாதிரி இருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு மேக்கப் பண்ணுறாங்க ஒரு பிரைடுக்கு வந்து அதுதான் சொல்கிறேன். பெயிண்ட் அடிக்கிறதுன்றது வந்து நிறைய பேர் இப்போ சகஜமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சில பேர் வந்து எனக்கு பிரைட்டாக ஃபேராக தெரியணும்னு கேட்பாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் அது பண்ணதில்லை. நான் எப்போயுமே கொடுக்கறது வந்து நோ மேக்கப் லுக்கில் தான் இருக்கும். அவங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் மேக்கப்பே போடுவேன். நான் சொல்லிடுவேன், ஃப்ராங்காகவே சொல்லிடுவேன், இதுக்கு மேலே நீங்கள் பிரைட்டாக கொடுத்தீங்கன்னா நீங்களாவே இருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களோட ஸ்கின்னுக்கு நான் இப்போ கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து நேச்சுரலாக இருக்கீங்க, இதுக்கு மேலே கொடுத்தா நீங்கள் இருக்க மாட்டீங்க, ஓகேவான்னு 2 வாட்டி டபுள் செக் பண்ணிட்டு தான் நான் வந்து கொடுப்பேன். இல்லை பரவாயில்ல எனக்கு பிரைட்டாகவே வேணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் 99% நான் இது வரைக்கும் சஜஸ்ட் பண்ணதும் இல்லை, நான் போட்டதும் இல்லை. ஆனால் நிறைய பேர் அதை பண்ணுறாங்க. அப்படியே டஸ்கியாக இருக்கவங்கள ஃபுல்லாக ஃபேராக ஆக்கி காமிக்கிறாங்க. லைக் அது வந்து ப்ரொமோஷன்ஸ்க்காக. பட் ஆனால் அது தட் இஸ் நாட் குட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் சொன்னதே தான். இப்போ நான் டஸ்கி ஸ்கின் டோன் நான் இப்போ ஃபேராக பண்ணணும்னா பண்ணலாம், ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து ஃபேராக நான் இப்போ வந்து உட்காந்துறேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வாட்டி நீங்களே என்னை ரோட்டில் பார்க்கும்போது நீங்கள் தான் சத்தியாவான்னு எனக்கு வந்து கேட்பீங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப அவுட்டாக இருக்கும். அது நிறைய பேர் பண்ணுறாங்க. இதுக்கே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னை கிண்டல் பண்ணுவாங்க, நீ எவ்வளோ பேருக்கு துரோகம் பண்ணிகிட்டு இருக்க தெரியுமா, எவ்வளோ பேரை ஃபேஸை சேஞ்ச் பண்ணி எப்படிலாம் பண்ண. நான் பண்ணுறதையே அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும். ஸோ ஃபுல்லாகவே ஃபுல் கவரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபுல் கவரேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பிரைட் ஸ்கின் டோனில் வந்து ஃபுல் கவரேஜ் கொடுக்கும்போது இன்னுமே பெயிண்ட் அடித்த மாதிரி தெரியும். அகைன் வந்து அந்த லிப்ஸ்டிக்லேருந்து நீங்கள் ஃபுல் கவரேஜே கொடுத்தாலுமே அட்லீஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் ஐஷேடெல்லாம் வந்து நியூட் ஷேடில் போனீங்க அப்படின்னா பார்க்க ஓரளவுக்கு ஓகே, இது நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபுல் கவரேஜ் கொடுத்துட்டு லிப்ஸ்டிக்கும் ரெட்டு, ஐயும் ரெட்டு, இது மாதிரி ரெட்டாக கொடுக்கும்போது ரொம்ப பிரைட்டாக அவங்கள மாதிரியே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி காமிச்சுறாங்க. மேம் இப்போது நம்ம பிரைடல் மேக்கப்கெல்லாம் கேட்டோம் அப்படின்னா பல ஆயிரங்கள் ஆரம்பித்து லட்சங்கள் வரைக்கும்லாம் கூட சொல்கிறாங்க. என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அது வந்து அவங்கவுங்க எஃபிஷியன்சி பொறுத்து இருக்குது, அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து இருக்குது. நான்லாம் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக இருக்கேன் இந்த ஃபீல்டில், ஓகேங்களா. ஸோ எந்த ஸ்கின் டைப்புக்கு எப்படி மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ப்ராடக்ட்ஸை தான் நம்ம வந்து நாங்கள் நினைக்கிறோம், இந்த ப்ராடக்ட் தானே யூஸ் பண்ணுறாங்க, இது வந்து இன்னும் அவங்களால வந்து 3000 4000 பண்ண முடியாதா, அந்த ப்ராடக்ட்டை ஒரு 4 பேருக்கு யூஸ் பண்ணாங்களே, அது மேட்ரு கிடையாது. ஆக்சுவலாக இத்தனை வருஷம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கோம். உங்கள் ஃபேஸுக்கு எப்படி மேக்கப் பண்ணணும், ஒரு நோ மேக்கப் லுக்கில் நீங்கள் கேட்டிங்கனாலும் சரி, இல்லை எனக்கு ஒரு பார்ட்டி மேக்கப் லுக்கில் வேணும், இப்போ வந்து ஒரு பியூபர்ட்டி மேக்கப் பண்ணுறோம், இல்லை பேபி ஷவர் பண்ணோன்னா அதுக்கு எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ பேபி ஷவர்னால் அவங்க ஃபேஸுக்கு வந்து எப்படி இருக்கும், அவங்களோட ஸ்கின் டைப் எப்படி இருக்கும், அந்த டைமில் ஒரு 9 months ப்ரெக்னென்ட் லேடிக்கு எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஒன்றுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 hours 5 hours நின்றுட்டு நாங்கள் அந்த மேக்கப்பை பண்ணுறோம். அதுக்கான காஸ்டிங் தான் அவங்க தராங்க. அதுக்காக நம்ம ஓவர் ஹையாக சார்ஜ் பண்ணுறவங்கள நான் சொல்லலை. ஸோ ரெகுலராக சார்ஜ் பண்ணுறது பெட்டர்.
தப்பு கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அவங்க ப்ராடக்ட்ஸ் ஒன்றுமே இப்போ நீங்கள் ஒரு மேக் ஆகட்டும், பாபி ப்ரௌன் ஆகட்டும், ஒரு ப்ராடக்ட்ஸுமே 4000 5000 கொடுத்து தான் அவங்க வாங்குறாங்க எல்லாமே. அதுக்கான எஃபெக்ட் அவங்க போடுறாங்க. ஒரு ஹேருக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 2 hours 3 hours 2.5 hours நிற்கிறாங்க, நின்று அந்த வேலையை செய்கிறாங்க. அதனால தான் அந்த சார்ஜ் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி வந்து இப்போ அப்கமிங் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கம்மியாக பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களோட ப்ரொஃபைல் அவங்க பில்டப் பண்ணும், அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வேணும். நீங்கள் மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் கொடுக்கும். இல்லைனா வந்து அகெயின் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு எங்கே என்ன எப்படி போகணும்னு தெரியாது. நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் எடுக்க தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸில் தான் ஒரு பர்ஃபெக்ட் மேக்கப் வரும். இப்போ நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கும் பண்ணிகிட்ருக்கோம், ஷூட்ஸ்க்கு பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், ஃபேஷன் ஷோஸ்க்கு பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் எனக்கு இத்தனை வருஷத்தில் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். அதுக்கான காஸ்டிங் தான் வந்து அதுவே தவிர இப்போ நீங்கள் வந்து எனக்கு 4000 3000 பண்ணுங்கள். சில பேர் கேட்பாங்க, எனக்கு கொஞ்சமாக லைட்டாக டச்சப் பண்ணி விட்டுறீங்களேன், எனக்கு அது போதும், ஒரு மேக்கப் லைட்டாக பண்ணுங்கள், எனக்கு பார்ட்டி மேக்கப் தாங்க, லைட்டாக பண்ணுங்கள். எந்த மேக்கப் பண்ணுறதுனாலும் ப்ரொசீஜர் ஒன்று தான். அதே ஃபவுண்டேஷன் தான். இதே நான் வந்து ஓகே உங்களுக்கு பார்ட்டி மேக்கப் தானே, நான் ஃபவுண்டேஷன் இது யூஸ் பண்ணல, ரொம்ப லோக்கல் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நான் வந்து எப்பயுமே வந்து மணியோட குவாலிட்டி வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுப்பேன். நான் ஒரு 3000 4000க்கு ஒருத்தவங்களுக்கு நான் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு வந்து பண்ணித்தாங்க ப்ளீஸ், எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டால் கூட நான் குவாலிட்டி கிவ் அப் பண்ண மாட்டேன். ஸோ என்னோடய குவாலிட்டி எப்படி இருக்குமோ அதே தான் நான் எப்பயுமே இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். அதனால தான் இத்தனை வருஷமாக நான் இதில் சஸ்டெயின் ஆயிருக்கேன் அப்படின்றதும். ஸோ இவங்க கம்மியாக காசு கொடுக்குறாங்கன்றதுக்காக நான் ப்ராடக்ட்டை எப்பயுமே வந்து கிவ் அப் பண்ணதும் இல்லை, குவாலிட்டியும் கிவ் அப் பண்ணதில்லை. நான் பிரைடுக்கெலாம் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறனோ அதே தான் அவங்களுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கிளைண்ட், அவங்க ஃபேஸ் வந்து நீட்டாக வரணும் அப்படின்னு தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேனே தவிர அவங்க கம்மியாக காசு கொடுத்துருக்காங்க நம்ம கம்மியாக பண்ண போதும் அப்படிலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். இது இத்தனை வருஷமாக நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது, நம்ம 5000 வாங்கினாலும் சரி, 25,000 வாங்கினாலும் சரி, 30,000 வாங்கினாலும் சரி, என் குவாலிட்டி அப்படியே தான் இருக்கும். செலிபிரிட்டிஸ் யாருக்கெல்லாம் பண்ணுறீங்க மேம்? இப்போ நான் ரீசெண்டாக பண்ணிகிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சைந்தவி மேம்க்கு பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு இந்த சரிகமா ஷோக்கு லிட்டில் சாம்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஜூனியர் சீனியர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து நானும் பண்ணுறேன், இன்னும் 2-3 பேர் பண்ணுறாங்க. ஸோ மாற்றி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யார் இல்லையோ ஸோ 2-3 பேர் தான் நாங்கள் ஒரே மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா நோ மேக்கப் லுக். ஸோ அவங்க வந்து வெளியிலலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மேக்கப்பே போட மாட்டாங்க, அவங்களுக்கு பிரைட்டாக போட்டால் பிடிக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்வீட் பர்சன் ஆக்சுவலி. நீ என்ன பண்ணாலும் சத்யா நீங்கள் ஓகே சத்யா, நான் எதாவது சஜஷன் கொடுத்தா கூட நீங்கள் பண்ணுறீங்களே ஓகே கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிடுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு, இவங்களுக்கு இதுதான் பிடிக்கும், இந்த டேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிடுறது. அப்படி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு ஆல்பம் சாங்குக்காக ஜனகராஜ் சாருக்கு பண்ணேன். சார் அது வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சரி லைக் ஒரு ஏஜ்டு பர்சனுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்கின் டோனுக்கு நான் பண்ணதே கிடையாது. பட் ஆனால் அது பண்ணிவிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி என் ஃபேஸை பார்த்ததே இல்லைம்மா, நீ நல்லா பண்ணியிருக்கம்மா. அந்த இது ஐப்ரோ கூட லேஷஸ் வைக்கிறது கூட அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து கொஞ்சம் ரப்பையே கிடையாது. ஃபஸ்ட்டு எனக்கு புரியல அவர் சொல்லும் போது, எனக்கு ரப்பையே கிடையாது, லைட்டாக லேஷஸ் வைக்க முடியுமாலாம் கேட்டார். அவருக்கு வந்து ரொம்ப நீட்டாக அந்த லேஷஸ் கூட அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு லேஷஸை வந்து வாங்கி, ஒரு ஜென்ஸ் எப்படி லேஷஸ் இருக்கும் அந்த மாதிரி அவருக்கு வாங்கி பண்ணி, ஒரு என்ன சொல்கிறது கன்சீல் பண்ணுறதாகட்டும், கான்ட்ரா ஆகட்டும், லைக் ஃபவுண்டேஷன்ஸ் அவரோட ஷேடுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி பண்ணி ஆக்சுவலாக ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சிரிச்சுட்டே இருந்தோம், ஃபுல் செட்டுமே எல்லோரும் சிரிச்சுட்டே இருந்தோம். ஏன்னா நான் ஒன்று பண்ணும்போது ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஹேருக்கு பண்ணும்போதும் சரி, ஹேருமே நான் தான் பண்ணேன். ஸோ ஒன்றுமே பண்ணும்போது ஒரு சின்ன கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பார், நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த ஹோல் ஷூட்லேயே சிரிச்சுட்டு இருந்தோம். ஆனால் நல்லா ட்ரீட் பண்ணார், ரொம்ப நல்லா பேசினார். அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்டர் அப்படின்ற மாதிரி அவர் காமிச்சிக்கல. ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, அவரோட ஒரு ஃபன் மூமெண்ட் தான் சொல்லுவோம். அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. அந்த மாதிரி ஒரு ஸ்கின் டைப்லாம் பண்ணதே இல்லை. அது பண்ணும்போது ஃபஸ்ட்டு ட்ரையல் பண்ணோம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு, அவருக்கு அதுலேயே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து ஷூட்டுக்கு போய்ட்டோம். நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம ஃபேஷன் ஷோஸ் போனாவே டாப் மாடல்ஸ்க்கு பண்ணுறோம், ஆர்டிஸ்ட் போனோம், ஷோ ஸ்டாப்பர்ஸ்க்கு பண்ணுறோம், அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்க்கெல்லாம் பண்ணுறோம். ஸோ அங்கேயுமே நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க வருவாங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு மாதிரி அவங்க ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி. சில ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வந்து மேக்கப் வேணும், நோ மேக்கப் லுக்லாம் வேண்டாம், நான் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா தெரியணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கும் பண்ணிகிட்ருக்கோம். வெளியில் நிறைய பெரிய கிளைண்ட்ஸ்க்கும் பண்ணுறோம்.
மேக்கப் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எங்களோட பேசுனீங்க. பார்க்குற எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் இந்த சேனலுக்கு எனக்கு இந்த டைம் கொடுத்ததுக்கு. நான் உங்கள் சத்யா ஃப்ரம் சத்யாஸ் மேக்ஓவர் ஆர்டிஸ்ட்ரி. ரொம்ப தேங்க்ஸ் இந்த டைம் அண்ட் தென் இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணால் என்னை ரீச் அவுட் பண்ணலாம். டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். எப்போ வேணால் வந்து கால் பண்ணலாம். தேங்க்யூ.